அது பணம் கொடுத்து தான் இன்றைக்கி எல்லாமே கிடைக்குது. இதெல்லாம் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பணம் கொடுத்தா எல்லாமே கிடைக்காது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கவுங்க எல்லா தேவையும் அவங்கவுங்களே தான் உற்பத்தி பண்ணிக்கணும். இன்றைக்கி பணம் கொடுத்தா அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. ஆப்பிள் பழம் கிடைக்குது, அன்னாசி பழம், ஒரு வாழைப்பழம், அப்புறம் வந்து பூசணிக்காய், கத்திரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்தா ஏராளமான உணவுகள் கிடைக்குது. நாம் அதை பயன்படுத்திக்கிறணும். அது வந்து இந்த வசதி, ஏன்னா இது கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்கும். இந்த வசதி வந்து கொஞ்ச காலத்துக்கு 2040 வரைக்கும் தான் இதெல்லாம் இருக்கும். 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியலும் ஃபெயிலியர் ஆயிரும். அப்புறம் பணம்ங்கிற நடைமுறையும் ஃபெயிலியர் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த பணம் உங்கள்கிட்ட கட்டுக்கட்டாக பணம் இருந்தாலும் அது வெறும் காகிதமாக மாறிடும். பணத்துக்கு மதிப்பு இருக்கிற வரைக்கும் தான், அந்த காகிதத்துக்கு மதிப்பு இருக்கிற வரைக்கும் தான் பணம். அந்த காகிதத்துக்கு மதிப்பு இல்லைன்னா அது வெறும் காகிதமாக மாறிடும். அதனால் வந்து இந்த 2040 வரைக்கும் இந்த உலகம் இருக்க போதில்லை. அது வரைக்கும் நீங்கள் பணம் கொடுத்து வாங்கிக்கலாம். இது அப்போ நீங்கள் அந்த பணத்தை நம்ம உண்மையாலே நல்லா பயன்படுத்துகிறோமா, சத்தான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வாங்குகிறோமா, அதை பார்த்துக்கணும். நல்லா ஆப்பிள் பழம், அன்னாசி பழம், திராட்சை, இது எல்லோரும் ஒரு தனி தற்சார்பு வாழ்க்கை முறையில் அவங்கவுங்களுக்கு தேவையான உணவுகளை அவங்கவுங்களே உற்பத்தி பண்ணுவாங்க. 2040க்கு அப்புறம் தற்சார்பு வாழ்க்கை முறை வருது. அப்படி இருக்கும்போது அவங்கவுங்க உணவுகளை அவங்கவுங்களே உற்பத்தி பண்ண போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒருத்தர் தனக்கு தேவையான ஆப்பிள் பழம், திராட்சை, மாம்பழம், கொய்யாப்பழம், வாழைப்பழம், கருணக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, கத்திரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய், கொத்தவரங்காய், அவரைக்காய், இப்படி தேங்காய் எல்லாத்தையும் அவரே உற்பத்தி பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அந்த வாய்ப்பு இருக்குது. நம்ம காசு கொடுத்தா நமக்கு எல்லாமே கிடைக்குது, பணம் கொடுத்தா எல்லாமே கிடைக்குது. அதான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் அந்த ஒரு நடைமுறை. அந்த சிறப்பை நம்ம பயன்படுத்தணும். இந்த மாதிரி வாங்காமல் நம்ம பணத்தை சேர்த்து வைக்காமல் நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நம்ம முழுமையாக இந்த மாதிரி ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வாங்கணும். வேறு பொருட்களெல்லாம் வாங்காமல், சோபா அது மாதிரி செட்டு அது மாதிரி வாங்காமல், இந்த மாதிரி ஆடம்பர பொருட்கள் வாங்காமல் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை நம்மக்கிட்ட இருக்கிற இந்த பணத்தை வச்சு நம்ம வாங்கி சாப்பிட்ணும். அந்த வசதி இந்த உலகத்தில் இருக்குது. இது 2040 வரைக்கும் தான் இருக்கும். 2040 அப்புறம் இந்த இயந்திர அறிவியலெல்லாம் ஃபெயிலியர் ஆயிரும். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பணத்தை வச்சு பெருசாக எதையும் வாங்க முடியாது. அப்போ ஏதாவது சின்னதாக ஒரு கடை இருக்கும், அது ஒரு நகரத்தில் தான் கடை இருக்கும். கிராமத்தில் ஏதாவது ஒரு கடை இருக்கும், இல்லை இல்லாமல் கூட இருக்கும். கடையே இல்லாத கிராமங்கள் தான் முன்னாடிலாம் இருந்தது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கடை இருக்கும். சில ஊரில் கடையே இருக்காது. எதாக இருந்தாலும் பக்கத்து ஊரில் தான் போய் வாங்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே அந்த மாதிரி கடைகளை பணம் கொடுத்து வாங்குகிற மாதிரி ஒரு வழக்கமே அங்கே இருக்காது. எல்லாம் சிற்றரசர்களாக இருந்தாங்க. அப்போ பணங்கிற நடைமுறை எப்படி அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கும்? எங்கள் நாடு உங்கள் நாடுன்னு இருக்கும். ஒரு சின்ன பகுதியும் ஒவ்வொரு நாடாக இருக்கும்போது அப்போ இது என்னுடைய நாடு, பணத்துக்கு எப்படி மதிப்பு இருக்கும், பணத்தை யார் வந்து அங்கீகரிப்பாங்க, அந்த பணத்தை யார் அச்சிடுவாங்க, இதெல்லாம் இருக்குல்ல. அப்போது வந்து அந்த காலத்துலலாம் கடைகள் அந்தளவுக்கு பணம் கொடுத்து வாங்குகிற வழக்கம் அந்த காலத்தில் மிக குறைவாக இருந்தது. இது மண்பானை, சட்டிப்பானை, இதைத்தான் மக்கள் பணம் கொடுத்து வாங்குவாங்க. ஏதாவது தச்சு குறிப்பிட்ட தேவைகளை மட்டும் பணம் கொடுத்து வாங்கிட்டு மற்ற அனைத்து தேவைகளும் மக்கள் தாங்களே பூர்த்தி செய்து கொள்வார். உணவுகள் எல்லாமே அவரவருக்கு தேவையான உணவை அவரவரே உற்பத்தி செய்து கொள்வார்கள். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம பணம் கொடுத்தா நமக்கு எல்லாமே கிடைக்கிற ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த பணத்தை வச்சு வீணாக செலவழிக்காமல் நல்லா ஆக்கப்பூர்வமாக செலவழிக்கணும். இந்த சடங்குகள், கல்யாணத்துக்கெல்லாம் 6 லட்சம் 10 லட்சம் செலவழிக்காமல் கடனை அப்படிலாம் இருக்கிற பணத்தை வச்சு நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வாங்கி சாப்பிடுங்க. நல்ல வெண்டைக்காய், கத்திரிக்காய், மாம்பழம், கொய்யாப்பழம், ஆப்பிள் பழம், அன்னாசி பழம், திராட்சை பழம். தினமும் நமக்கு வந்து ஒவ்வொருத்தரும் தினமும் ஒரு 200 கிராம் திராட்சை பழம் சாப்பிடணும். கல்லீரல் அப்போ நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி உடலுக்கு ஆரோக்கியம் தருகிற உணவுகளை வாங்கி சாப்பிடுங்க. இப்போ தான் வாங்கி சாப்பிட முடியும். 2040 அப்புறம் இதெல்லாம் வந்து பணத்துக்கு மதிப்பே இருக்கக்கூடாது. வியாபாரம் இருக்காது, வியாபாரம் விற்பனை இதெல்லாம் நின்று போய்விடும். அதனால் இப்போ இருக்கிற இந்த வசதியை நம்ம பயன்படுத்திக்கிறதா புத்திசாலித்தனம்.